ஆதியே துணை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு அற்பமான சொற்ப நாட்கள் மட்டுமே வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாம் சராசரியாக 21,000லேருந்து 22,000 மூச்சுகள் விடுறோம். சராசரியான ஒரு மனிதன். அதுலேயும் பொறாமை, கோபம், ஆத்திரம் இதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் அதிகமாகிடுது. 30,000 35,000 கூட விடுவோம். அதனால ஆயுள் குறையுது. இது நம்ம ஏற்கனவே மூச்சின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு பதிவில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். அப்போது 21,000லேருந்து 22,000 வாட்டி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு. 100 வயது எடுத்துப்போம். அதுவே இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ 100 × 365 போட்டுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 36,500 நாட்கள் வருமா? அவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதுலேயும் நமக்கு இப்போ நம்ம ஒரு 40 வயசு ஒரு நபராக இருக்கிறோம் அப்படின்னாக்கா பாதி கடந்துட்டோம். நம்ம மீதி எஞ்சி இருக்கிறது ஒரு 15,000மோ. இந்த 15,000 நாட்கள் வாழக்கூடிய இந்த அற்ப சொற்ப வாழ்வுக்காக என்னென்னத்தையோ பண்ணுறோம் இல்லையா நம்ம? அதாவது கவலை இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? எதுக்கெடுத்தாலும் கவலை, எதுக்கெடுத்தாலும் மன உடைச்சல். நல்லா தான் இருப்பான் பையன், நல்லா தான் இருக்கும் பொண்ணு, ஆனால் எனக்கு கவலையாக இருக்குது. நல்லா இருக்கணும்னு கவலையாக இருக்குது. ஏங்க நல்லா இருக்கணும்னு ஏங்க கவலைப்படுறீங்க? கவலையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது என்னோட சொத்து அப்படின்னு வச்சுக்கிறவங்க மனிதர்களை தான் நம்ம இந்த கலியுகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உயிர் இருக்குல்ல உடம்புல, அவ்வளோதாங்க வேணும். உயிரோடு இருக்கிறோம்ல. உயிர் யாரால இருக்குது? உங்கள் அப்பா அம்மா, உங்கள் கணவன் மனைவியால் உயிர் இருக்கா உடம்புல? உடலுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கே, யார் பண்ணுறது அதெல்லாம்? உயிரோடு இருக்கிறோம்ல பையன் பொண்ணு, அது போதாதான் உங்களுக்கு? கவலை கவலை கவலை. இந்த கவலை என்பது யமன். அது இறப்பை நோக்கி மனிதனை வேகமாக இழுத்து கொண்டு விடும். அவனை மட்டும் இழுத்துட்டு போகாது, கூட இருக்கிறவங்களையும் கூட சேர்த்து சாபக்குழிக்கு கூட்டு போயிடும். அந்த கவலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நோய். சரிங்களா? கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு கவலையை உருவாக்கி கவலைப்படுவாங்க. சரிங்களா? காலையில் எழுந்துக்கிறோமா, மூச்சு இருக்குதா, உயிர் இருக்குதா, அப்பா கடவுளை நன்றி, நான் உயிரோடு இருக்கிறேன், போதுங்க. அது போதாதா உங்களுக்கு? சூரியன் வருதே கரெக்டாக டைமுக்கு, இறைவன் சொல்கிறாரு மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகிலே அப்படிங்கிறாரு. இந்த உலகம் மாற்று சூரியனுக்கு கதியற்றதான். ஒரு சூரியன் தானே இருக்குது, ஒரே ஒரு சூரியன். அதனுடைய லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அதனுடைய பவரை இழந்துரும். இப்போ சந்திரன் கூட நீங்கள் பார்க்குறீங்க, பிளட் மூன் அப்படின்னு வருது, சிகப்பு கலரில் நிலவு மாறிக்கிட்டே வருது. அது நல்ல விஷயம் கிடையாது, அது வெப்பத்தன்மையாக மாறுது. அதே போல் சூரியன் ஒரு பாயிண்டில் குளிர்ச்சி தன்மையாக மாறிடும். அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அப்போது நித்திய உலகில் கோடி சூரிய பிரகாசங்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு சூரியன் இல்லை, 2 சூரியன் இல்லை, கோடி சூரிய பிரகாசம். அதை விட்டுட்டு இந்த மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகிலே இந்த அற்ப சொற்ப வாழ்வையே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியே மனுவே அப்படின்னு இறைவன் கேட்கிறாரு. அப்போ அற்பமே அற்ப கால வாழ்வு. நீங்க என்னதான் தலையில நில்லுங்க, உங்க பொண்ணு புள்ள அப்பா அம்மா என்னதான் தலையில நின்று நீங்க தண்ணி குடிச்சாலும் அந்த 10,000 நாள் தான், அந்த 15,000 நாள் தான். அதுக்கப்புறம் கண்டம் தான், ஒன்றும் பண்ண முடியாது உடம்ப. சரிங்களா? அப்போ இதுக்கு என்னென்னவோ பண்ணுறோமே அந்த நித்திய வாழ்வுக்கு, அந்த கோடி சூரிய பிரகாசம் நிறைந்த அந்த உலகில் இறைவனோடு என்றும் ஆனந்தத்தில் பேரின்பத்தில் நித்திய அந்த சொர்க்கபதி வாழ்வு இருக்கே, அப்போ அந்த வாழ்வுக்கு நம்ம ஏதாவது செய்யறோமா? அப்ப இறைவன் கேட்கிறார் அல்லவா, நான் உன்னிடம் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு என்னங்க தலையெழுத்து? அவர் நம்ம கிட்ட கேட்கணுமா? அதுவும் இந்த பாவம் நிறைந்த பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்க பேச்சுல எண்ணத்துல செயல பாவம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த பாவ பிறவி கிட்ட இறைவன் நீ என்னை அறிய மாட்டாயான்னு கேட்கணும்னு என்ன அவசியங்க இருக்குது? அவருக்கு என்ன தலையெழுத்தா? அது மட்டும் இல்லாம நமக்கு வேதத்தையும் கொடுத்து அதை நேர்பாதையும் போட்டு காட்டி நம்மளுக்கு புரியுற மாதிரி அதற்காக பல கர்த்தர்களை, நீதிநெறி கர்த்தர்களை பாரவான்களை வர வச்சு எவ்வளவு வேலை பண்ணியிருக்காருங்க அந்த ஈசன். அப்போ மனு ரொம்ப ஸ்பெஷல் இறைவனுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நம்ம ஏற்கனவே போன பதிவுகளில் பார்த்தோம் இல்லையா? மனு பிறவி அப்படிங்கிறது ஒரு உன்னதமான பிறவி. அதற்கு அந்த ஜீவன், அந்த ஆன்மா நிறைய கஷ்டப்பட்டுருக்கு அந்த உடலை எடுப்பதற்கு. அந்த உடல் அவ்வளவு எளிதாக கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி ஒரு செடியாக இருந்து வெட்டுண்டு கிள்ளுண்டு, அப்புறம் ஒரு பூச்சிப்புழுவாக பிறந்து மெதிப்பட்டு அடிப்பட்டு கிள்ளுண்டு, இதெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லுவார். அதே போல் ஒரு நாயாக இருந்து, பூனையாக இருந்து, கல்லடிப்பட்டு, அந்த அடிப்பட்டு, பல்லியாக இருந்து, பாம்பாக இருந்து, பறவையாக இருந்த விலங்கு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு கடைசியில் மனித உடல் கிடச்சிருக்குது அந்த ஆன்மாவுக்கு, ஜீவனுக்கு. அப்போ அதனால் பயன் என்ன?
திரும்பவும் இந்த பிறப்பு இறப்பு என்னும் இந்த அவஸ்தை, இந்த வலி, துக்கம், அல்லோலம் இதுல மாட்டிக்காம பேரின்பத்துல போய் சேரணும் அப்படிங்கிற வேலையை தானே நம்ம பண்ணணும். நம்ம அதை செய்யறோமா? இந்த அற்பமே அற்ப மீதம் இருக்கக்கூடிய 15,000 நாட்களுக்காக இவ்வளவு செய்கிற நாம், இவ்வளவு புலால் அலங்காரம் பண்ணிக்கிறோம், சாப்பிடுறோம், இவ்வளவு பண்ற நாம, இத்தனை நமக்கு படைச்சு கொடுத்தானே அந்த இறைவன், அவனுக்கு நாம நன்றி நினைக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சுவை எடுத்துக்கோங்களேன், ஒரு மாம்பழம், ஒரே ஒரு கனி எடுத்துக்கோ, எத்தனை விதங்க, எத்தனை வெரைட்டி படைச்சிருக்கான். ஒவ்வொரு மனுவுடைய நாவுக்கும் ஒரு சுவை பிடிக்குமா, அதனால அத்தனை மாம்பழம் படைச்சிருக்கிறான், அத்தனை வெரைட்டி வாழைப்பழம் படைச்சிருக்கிறான். இனிப்புலயே எத்தனை வகையான இனிப்பு, பழத்தில் இனிப்பு, வெள்ளத்தில் இனிப்பு. வெறும் நாவினுடைய சுகத்திற்காக மட்டுமே ஒரு அண்டத்தையே படைத்திருக்கிறான் அல்லவா? அவனுக்கு நம்ம நன்றி சொன்னோமா? இறைவன் கேட்கிறார், ஒரு வாழைப்பழத்தை உன்னால் உருவாக்க முடியுமா? அப்படியே நம்ம உருவாக்கினாலும் என்ன பண்ணுவோம்? சயின்டிஸ்ட் உருவாக்குறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு வாழைப்பழம் 1,00,000 ரூபாய்னு விற்பான். இப்ப நீங்க வாழைப்பழத்தை லேப்ல உருவாக்கணும்னா கூட இறைவன் படைச்ச விஷயத்துல இருந்து தான் நீங்க வாழைப்பழத்தை செய்யணும். நீங்களாம் மண்ணெல்லாம் உருவாக்க முடியாது இல்லையா? அப்போ மண்ணு இறைவன் கொடுத்தது, தண்ணி இறைவன் கொடுத்தது. உங்களால ஒரு கை விரலை உங்களால செய்ய முடியுமா? மனிதனால செய்ய முடியுமா? எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, பயங்கரமா வளர்ந்துருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு வாழைப்பழத்தை மனிதனால் செய்ய முடியுமா? அப்படியே செஞ்சாலும் அந்த வாழைப்பழத்தினுடைய விலை சாமானிய மக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய விலையில் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த இறைவன் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்மளுக்கு படைச்சு கொடுத்துருக்கிறான். அதுக்கு சிறிதளவு, கடுகளவாவது நாம நன்றி காட்டுறோமா? அப்போ என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு என்னது? உய்வே கிடையாதுங்க அந்த ஜீவனுக்கு, அந்த ஆன்மாவுக்கு. இறை நன்றியை மறந்தவனுக்கு உய்வே கிடையாது. பழம் வகைதான், பருப்பு வகைதான், காய் தான், கனி தான் நாக்குக்கு மட்டும். அப்புறம் மனம், நம்மளோட மூக்குக்கு அத்தனை விதமான மனங்களை படைத்திருக்கிறான். பூக்கள், வாசனை திரவியங்கள். அப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டு அப்புறம் தான் மனுவை படைக்கிறார் இறைவன் இல்லையா? அப்ப அந்த இறைவனை திரும்பி பார்க்க வேண்டுமா இல்லையா? அந்த நன்றி கடனை நாம் செலுத்த வேண்டுமா இல்லையாங்க? அற்பமே அற்ப வாழ்விற்காக என்னென்னமோ செய்கிற நாம் அந்த இறைவனை, அந்த தேவனை நாம் திரும்பி பார்க்க வேண்டுமா வேணாமா? அப்போ திரும்பி பார்க்கல அப்படின்னா என்ன ஆகி போகுது? மாமிசமாகிய நரகத்திலேயே விழுந்து 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 புரண்டு அடிபட்டு. இப்ப சிவன் என்பவர் யாரு? சிவன்னா நம்ம ஒரு உருவம் வச்சிருக்கிறோம் இல்லையா? சிவன் என்பது ஒரு நிலை, சிவநிலை, ஸ்டில்னஸ் இல்லையா? அதாவது அது ஆதி நிலை பாத்தீங்கன்னா சிவநிலை. ஒன்னும் பண்ணாது, அப்படியே அமைதியா ஸ்டில்லா இருக்கும். எந்த படைப்பும் அது அப்போ உருவாகல. அப்ப வெறும் ஆதியில் இருக்கும், அனாதி தெய்வம் மட்டும்தான் இருந்தார் இல்லையா? அப்போ ஆதினா முதலில் அப்படின்னு அர்த்தம். அனாதினா ஆதிக்கு முன் இருந்த இறைநிலை பேர் அனாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு அனாதி தெய்வம் அவர் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்காரு, அப்படியே ஸ்டில்லா இருக்காரு, அமைதியா பேசாம இருக்கிறார். எந்த அசைவும் இல்லாமல் இருக்கிற நிலை பேரு சிவநிலை. சிவன்னு பேருங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த சிவன் உடைய கை படல அப்படின்னா யாரு கை படும்? யமன் கை தான் படும். அப்போ மாமிசமாகிய நரகத்தில் வீழ்வாய். அப்ப அந்த யமப்படர் அதை கடந்து மோட்சத்துல சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வேதத்தின் மேல், மதியின் மேல் நாம் ஏறி செல்ல வேண்டும். என்ன சொல்றாரு? விதி என்று ஒன்று இருப்பின் வேதம் எதற்கு அப்படின்னு கேட்கிறாரா இல்லையா? அந்த குருவின் சந்நிதியில் இந்த ஜீவனாது மணப்பம் அடைந்து வலிமை பெற்று அதை கடக்கும் வலிமையினை பெறுகிறது, மோட்சத்தில் சேர்கிறது, பிறவி என்னும் பெரும் துன்பத்திலிருந்து வெளியே வருகிறது என்று கூறி எனது முக்தி பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.